வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் திமுகவின் திரு மனுஷபுத்திரன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி அலங்காநல்லூர்ல இரவு முழுவதும் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. பெண்கள், இளைஞர்கள் பெருமளவில் கலந்திருக்கிறாங்க. கொட்டும் பணியில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. 21 மணி நேரமாக இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அவங்க கலைந்து போக மறுத்ததை அடுத்து காவல்துறை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி கைது செய்திருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக ஒரு நிகழ்வாக தொடர்ந்து பல்லாண்டு காலங்களாக தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இது ஒரு சாதாரண மக்களுடைய பின்னி பிணைந்திருக்கின்ற மக்களுடைய உணர்வையும் மக்களுடைய உரிமையும் சார்ந்த ஒரு பிரச்சனை. இது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு இயல்பு. ஆனால் இதை ஒரு சட்டத்தின் இதுக்குன்னு ஒரு தனியாக சட்டம் இயற்றி இதை ஒரு சட்டமாக கொண்டு வருவதனால தான் இன்றைக்கி இந்த சிக்கல் வந்திருக்கோன்ற நீதிமன்றங்கள் இதில் கவனம் செலுத்துகின்ற சூழலையும் நீதிமன்றங்கள் என்னுடைய உத்தரவை பெற வேண்டிய நிலையும் வந்திருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கபடின்றது ஒரு சாதாரண விளையாட்டு தான். அதுக்கு இதுவும் புதுசாக சட்டம் போடலாம். அதுலேயும் ஒருத்தர் மேலே விழுந்து பிறல்றாங்க, இதுன்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதில் மனித வதைன்னு அதை யாரும் சொல்லலை. அதுக்கு ஒரு சட்டம் போடலை. ஆனால் இதை ஒரு இயல்பான ஒரு மண் சார்ந்த உணர்வு சார்ந்த நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த ஒரு நிகழ்வை, ஒரு விளையாட்டை அல்லது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு நடவடிக்கையை இதை ஒரு சட்டத்தின் வரையறைக்குள் கொண்டு இதை ஒரு சட்டம் ஏற்றி அதுக்கு சட்டத்துக்கு உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இது நம்முடைய மரபை அல்லது நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைகளை சிதைப்பதற்காக நடைபெற்ற முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதை தொடர்ந்து இந்த பீட்டா நிறுவனம், பிராணிகள் நல வாரியம் போன்ற அமைப்புகள் இது ஏதோ தமிழ்நாட்டில் வதை செய்வதற்கென்று காட்டு முனாண்டிகள் தமிழர்கள் அல்லது காட்டு முனாண்டித்தனமான நடவடிக்கை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதை நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று தடை பெற்று வருவதும், அப்படி நீதிமன்றங்கள் அனுமதிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற போது கூட அதை தடுப்பதற்கு ஜனாதிபதிகிட்ட முறையிடுறது, பிரதமர்கிட்ட முறையிடுகிறது. இதை அனுமதித்தால் இந்த அரசாங்கத்தை கலைப்பன்னு சொல்கிறது. இது எல்லாமே இது ஏதோ தமிழர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்ற எண்ணம் மக்களிடத்தில் பரவி இருக்கிறது இன்றைக்கு. அதனால்தான் மக்கள் இனி இந்த சட்டங்கள் நம்மை அனுமதிக்காது, நீதிமன்றங்கள் நமக்கு நிவாரணம் தராது என்ற ஒரு பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்திய காரணத்தால் அவர்கள் தன்னெழுச்சியாக இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இல்லை, இந்த விஷயத்தில் இவ்வளவு இந்த பிரச்சனை சிக்கலானதற்கு அல்லது மக்கள் இந்த சட்டத்தை மீறி நடக்க வேண்டியதற்கு ஒரு சூழல் ஏற்பட்டதற்கு மத்திய அரசு தான் முழு பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் இந்த விஷயத்தில் நீங்கள் பல அம்சங்கள் இருக்கு. நேற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரண்டு விஷயங்களை வலியுறுத்துகிறார். ஒன்று, பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று. இன்னொன்று, மத்திய விலங்குகள் நல வாரியம் என்பது கலைக்கப்பட்டு தமிழக பிரதிநிதிகளும் இடம்பெறக்கூடிய ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறார். இப்பொழுது பீட்டா போன்ற அமைப்புகளினுடைய செயல்பாடுகளை பார்க்கிற போது சில தினங்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அது மத்திய அரசிற்கு என்ன கடிதம் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு நீங்கள் அனுமதித்தால் தமிழக அரசை கலைத்துவிட்டு நீங்கள் இது ஜனாதிபதி ஆட்சி பிரகடனம் செய்ய வேண்டும் என்று. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான எதிர்க்கட்சி கூட வைக்காத ஒரு கோரிக்கை இது. அவ்வளவு ஒரு தைரியம் எப்படி வந்தது அவர்களுக்கு? எந்த அடிப்படையில் இவர் ஒரு அரசியல் ரீதியான கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு கேட்டார். அப்படி எதிர்க்கட்சிகள் கூட கேட்க விரும்பாத ஒரு விஷயத்தை இவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய அரசியல் செயல்பாடு என்பது என்ன? யாருடைய பிரதிநிதிகளாக இவர்கள் இங்கே செயல்படுகிறார்கள்? இதுதான் மிக முக்கியமான விஷயம். பீட்டா போன்ற அமைப்புகள் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பல நாடுகளில் அவர்கள் இதுபோன்ற விஷயத்தை செய்திருக்கிறார்கள். முக்கியமாக அவர்களுடைய நோக்கமே அந்த விலங்குகளை பாதுகாப்பது அல்ல. இவர்களுடைய தோற்றத்தில் இருந்து இவருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் அமெரிக்காவில். அதாவது ஒரு விதிமுறையை கொண்டு வருகிறார்கள். என்னவென்றால்
நிராதரவாக இருக்கக்கூடிய பூனைகள் அல்லது நாய்கள் இவற்றையெல்லாம் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். நிறைய பேர் அதை நம்பி இவர்களிடம் இந்த தெருவில் இருக்கக்கூடிய விலங்குகளை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்களால் அதை வைத்து பராமரிக்க முடியவில்லை என்று சொல்லி அமெரிக்க அரசாங்கத்தை ஒரு சட்டம் ஏற்ற வைக்கிறார்கள். 15 நாளைக்குள் யாராவது அந்த விலங்குகளுக்கு உரிமை கோராவிட்டால் அல்லது தத்து எடுத்துக்கொள்ள முன்வராவிட்டால் அவற்றை கருணை கொலை செய்து விடுவது என்று. அப்படியே 5 ஆண்டுகளில் இவர்கள் கொன்ற பிராணிகளுடைய எண்ணிக்கை 30,000. இது அவர்கள் தொடர்பான எல்லா இணையதளங்களிலும் இந்த செய்தி இருக்கிறது. அதே போல இவர்கள் பல விஷயங்கள், ஏனென்றால் அமெரிக்காவில் இந்த நீங்க முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு நடக்காமல் போனதற்கு மத்திய அரசு தான் காரணம் இல்ல. அதாவது ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாநில அரசு தாரை வார்த்து விட்டதுங்கிற குற்றச்சாட்டு. இல்ல, அதுதான் வரேன் நான். அப்போ இந்த விஷயத்தில் மத்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும், மாநில அரசு என்ன செய்திருக்க முடியும் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார், நீதிமன்றம் இந்த விஷயத்தில் நாங்கள் உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என்று சொல்கிறது. ஏன் தீர்ப்பு வழங்க முடியாது? இது என்ன இன்றைக்கு வந்த ஒரு வழக்கா? உச்சக்கட்டத்தில் இந்த வழக்கு வந்துவிட்டது. இது குறிப்பிட்ட நாளில் பண்டிகை சமயத்தில் தான் இந்த விஷயத்தை அவர்கள் கொண்டாட முடியும். எத்தனை விஷயங்களில் நீதிமன்றத்தினுடைய வீட்டு கதவுகளை இவர்கள் தட்டி இவர்கள் இந்த விஷயத்தில் பல உத்தரவுகளை வாங்கியிருக்கிறார்கள், பல அவசர சட்டங்களை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் என்று வருகிற போது மட்டும் அவர்களுக்கு நீதிமன்றங்களுக்கும் அதை பற்றி எந்த கவலை இல்லை. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கூட அந்த விலங்குகள் நலச்சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. இதில் தமிழக அரசினுடைய ஒரு பொறுப்பு என்னவென்று பார்த்தால், ஜல்லிக்கட்டு நடைபெறுவது தொடர்பாக 2008 தடை வந்த போதும் கூட தமிழகத்தில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருந்தது. நீதிமன்றங்களுடைய விதிமுறைகளுக்கு அமர்வுகள்ல நிறைய பேசி இருக்கோம். இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். ஆனா அதற்கு மாநில அரசு மேல ஸ்டாலின் வச்ச குற்றச்சாட்டு, அதுதான் சொல்றேன். இப்பொழுது இவர்களுக்கு 50 எம்பிக்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். ஒரு பிரதமரை போய் சந்திப்பதற்கு இவர்கள் செல்கிறார்கள். பிரதமர் சந்திக்க மறுக்கிறார். அவர்கள் சந்திக்க மறுத்துவிட்டால் அவர்கள் அதற்கு பிறகு அதை பற்றி எந்த பேச்சும் இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தேசிய பிரச்சனையாக இதை அதிமுகவால் மாற்ற முடியும். ஒரு அழுத்தத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும். அதற்கான எல்லா வாய்ப்பும் இன்றைக்கு அதிமுகவுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை ஏன் செய்யவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி இங்கு. அதாவது மரியாதைக்குரிய எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். பீட்டா அமைப்பு சர்வதேச அளவில் எப்படி செயல்படுகிறது, இந்த சர்வதேச பிராணிகள் நலத்திற்காக அல்லது பிராணிகளை பாதுகாப்பதற்காக என்ற நிறுவனம் இவர்களே அந்த பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மாதத்துக்குன்னு வாங்குறாங்க. அப்படி டொனேஷன் கொடுத்து அந்த கேர்டேக்கர் இல்லைன்னா அந்த பிராணிகளை கொலை செய்வதற்கு தயங்காத ஒரு நிறுவனம். இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச நிறுவனத்தை இந்தியாவில் தொண்டு நிறுவனமாக அனுமதித்தது யார்? அன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை உறவு செயலாளர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் தான். இது அதனுடைய பின்னணியை அப்போவே கொஞ்சம் கவனிச்சிருந்தால் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இந்த பாதிப்பு வந்திருக்காது. ரெண்டாவது, அடுத்த லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்றம் இதில் தலையிடுவதற்கு காரணம் என்ன? 2011 இதை மிருகவதை சட்டம் 1960 நிறைய பேசி இல்ல அதான் முடிச்சிடுறேன். 60 ரோல்ல நிறைய பேசி இல்ல 60 உச்சநீதிமன்றம் நான் முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். மாநில அரசு தாரை வார்த்து விட்டதுங்கிற அது இணைத்ததற்கு பிறகு இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அதை நீக்குவதற்கு முன்வரவில்லை. நம்முடைய நாடாளுமன்ற அதிமுக உறுப்பினர்கள் வைத்த பிரதமரிடம் வைத்த கோரிக்கையே அன்றைக்கு சேர்க்கப்பட்டதை அந்த வனவிலங்கு பிரச்சனையாக மாற்றுவதற்கு அதிமுக எந்த முயற்சியும் எடுக்கல. 50 எம்பிக்களை வச்சிருக்காங்கங்கறதா அவருடைய விமர்சனம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமரை சந்திப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனார்கள். அவர் உடனடியாக அவர் சந்திக்க இயலாத சூழ்நிலை தொலைபேசியில் பேசி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியோடு அதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதை கவனிப்பதாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு உத்தரவாதத்தை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றிருக்கிறோம். அது என்ன உத்தரவாதம் என்றால், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சட்ட திருத்தத்திற்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம், அதற்குரிய டிராப்ட் கூட ரெடியா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு தடையா இருக்கு. இதுல ஏன்னா ஏற்கனவே நாங்க போட்ட அரசாணையை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஆய்வில் வைத்திருக்கிறது. இந்த ஆய்வில் ஏதாவது நிராகரிக்கிறதோ ஏற்றுக்கொள்கிறதோ அது ரெண்டாவது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு சட்ட திருத்தத்திற்கு வழிவகை செய்கிறோம் என்ற உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அந்த உத்தரவாதத்தை நம்பி இன்றைக்கு
இது இந்த ஆண்டே நடக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் உச்சநீதிமன்றம் இதை தடை போடுவதற்கு 24 மணி நேரத்தில் தடை போட்ட உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை தர்றதுக்கு காலதாமதம் பற்றி அது இன்னும் அந்த பிரச்சனையை ஒரு இழுபறி நிலைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்க முடியாத சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 5.5 ஆண்டு காலமாக இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அதே போல் இவ்வளவு எம்பிக்களை டெல்லியில் வைத்திருக்கிறார்கள். இதில் இவர்கள் ஆக்கபூர்வமாக இந்த விஷயத்தில் செய்தது என்ன என்பதுதான் முதன்மையான ஒரு கேள்வி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோது அது இந்த தடை வந்தாலுமே கூட தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை நிறைவேற்றி நடந்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்கிற அடிப்படையில் தான் மீண்டும் பீட்டா போய் தடையை வாங்க. இதை பதிவு செய்யணும். அவர் குற்றச்சாட்டு சொல்றதுக்கு அலோவ் பண்ணுங்க ப்ளீஸ். அது பல அவர்களில் பேசியிருக்கலாம். நான் இன்னைக்கு இதை பேசுறேன், சரிங்களா? அப்படி பார்க்கிறப்போ இது அதற்கு பிறகும் கூட ஒருபோதும் நாங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. தொடர்ந்து அன்றைக்கும் இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது கேள்வி என்னவென்று கேட்டால், இந்த விஷயத்தில் இவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், போகி அன்றைக்கு கண்டிப்பாக இது நடக்கும், ஜல்லிக்கட்டு நடக்கும், திராவிட கட்சிகள் அழிந்து விடும் என்று சொல்கிறார். எந்த அடிப்படையில் அவர் சொன்னார்? எந்த அடிப்படையில் அவருக்கு அதுக்கு பின்புலம் இருந்தது? நீதிமன்ற தீர்ப்பு அன்றைக்கு வரும் என்று அவருக்கு தகவல் இருந்ததா, அல்லது வேறு ஏதாவது ஒரு அடிப்படையில் சொன்னாரா? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசினுடைய குரலைக்கும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. இல்ல, நீங்க மத்திய அரசு தமிழக அரசு பத்தி நீங்க நிறைய குறை சொல்றீங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம், நேற்று இரவு முழுவதும் நடந்த போராட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாம இளைஞர்கள், பெண்கள் தன்னெழுச்சியாக கூடி இரவு முழுவதும் அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. எந்த விதமான தலைமையின் கீழும் அந்த போராட்டம் நடத்தல. அவங்க 10,000 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு ஒன்றிணைஞ்சுதான் அந்த போராட்டம் நடத்துறாங்க. அரசியல் கட்சி சார்பாக நடத்தக்கூடிய போராட்டங்கள் வெறும் அடையாள போராட்டங்களா மாறி போய் எந்த விதமான தாக்கத்தை அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்த சூழல்ல அவர்களே இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. இளைஞர்கள் ஒரு கேட்டகரியை பொதுவா உருவாக்குறீங்க இல்லையா? இதை பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கடந்த சட்டசபை தேர்தலில் 80% வாக்குகளை திமுகவும் அதிமுகவும் பெற்றிருக்கிறது. இதெல்லாம் பொதுமக்கள் அளித்த வாக்குகள். நேற்று போராட்டம் நடத்துறவங்கல்ல திமுக காரங்க அதிமுக காரங்க யாருமே இல்ல, அரசியல் சார்பானவங்க மட்டும்தான் இங்க இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்களா? இந்த விஷயத்துல திமுக தொடர்ந்து தொடர் போராட்டங்களை நடத்தியிருப்பது உங்களுக்கு தெரியும். தமிழக அரசு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மக்கள்னு ஒரு புது கேட்டகரியை நீங்க அரசியல் இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இளைஞர்கள் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த இளைஞர்கள் யாருக்குமே எந்த அரசியல் தொடர்பும் கிடைக்காது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அரசியல் பண்புலம் இல்லாதவங்க நினைக்கிறீங்களா? அவங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்காதவங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு கேட்டகரி கிடையாது. அன்னைக்கு நேற்று களத்தில் நின்ற மக்கள் அனைவரும் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், அதிமுகவை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், மீதி இருக்கக்கூடிய அதாவது சில கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள். எப்படி நீங்கள் அவர்கள் அரசியல் சார்பற்றவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை. இது உண்மையிலேயே இந்த இயக்கங்கள் உருவாக்கிய அரசியல் உணர்வில் இருந்துதான், போராட்டங்கள் இருந்துதான் இந்த மக்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்களே தவிர தானாக இது நடக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது மரியாதைக்குரிய சகோதரர் மனுசுபுத்திரன் அவர்கள் சொன்னது போல, இந்த போராட்டம் என்பது இதை அரசியல் நோக்கத்தில் கொண்டு போயிடக்கூடாது. உச்சநீதிமன்றம் இதை அரசியலாக பார்த்துடக்கூடாது, அல்லது இந்த பீட்டா அமைப்பு ஏதோ ஒரு அரசியலை இங்கே தூண்டிவிட்டு அல்ல அரசியல் நடத்தி அதில் குளிர்காயக்கூடாதுன்றதுக்காக மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. இதில் எல்லா கட்சிகளையும் சார்ந்தவர்கள் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதனால் இந்த போராட்டம் என்பது தன்னெழுச்சியாக வந்தது மட்டும் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டிற்கு ஒரு புத்துணர்ச்சியும் புது மாற்றத்தையும் உருவாக்கியிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2009 ஜல்லிக்கட்டு சட்டம் வந்தப்போ அந்த சட்டத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய அடிப்படையில், உயர்நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் சில நிபந்தனை, அதில் ஒரு கடுமையான நிபந்தனை என்ன, இந்த நடத்துறதுக்கு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அதனால் 300-400 இடத்துல நடந்துட்டு இருந்த ஜல்லிக்கட்டு படிப்படியாக குறைஞ்சி கடைசியில் 13 இடத்துல மட்டும்தான் நடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறி இன்றைக்கு தன்னெழுச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்ற ஆர்வமும் ஒவ்வொரு கிராமத்திலும் குக்கிராமத்திலும் இதை நடத்தக்கூடிய சூழலும் இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மரபு சார்ந்த கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான செயல்கள் ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தன்னெழுச்சி என்பது தமிழ்நாட்டின் புனரமைப்பதற்காக, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை மீட்பதற்கான ஒரு போராட்டமாக மாறி இன்றைக்கு ஒரு நல்ல இப்படிப்பட்ட அந்த வகையில் தமிழகத்தின் இரு பெரிய கட்சிகள் ஒருத்தரை குறை சொல்லாம
ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் தானே இப்ப கட்டமைக்கணும். நீங்க இல்ல இதனாலதான் இதை கொண்டு வர முடியல, இவங்களாலதான் கொண்டு வர முடியல, மாறி மாறி பரஸ்பர இதை நீங்க ஒரு அரசியல்ன்ற ஒரு அடைப்புக்குள்ள கொண்டு போய் முயற்சிக்க, ஒரு கொட்டாங்குச்சிக்குள்ள இதை கொண்டு போய் நிறுத்தாதீங்க. இது தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் மரபு ரீதியான கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக, பண்பாட்டை மீட்பதற்கான போராட்டம். இதை கொண்டு போய் ஒரு மத நடைமுறையிலே ஒரு விஷயம் இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழக அரசை திமுக பல விஷயங்களில் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து எந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்தாலும் அல்லது எந்த ஒரு இதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் நிபந்தனையற்று திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஆதரவளித்திருக்கிறது. ஆனால் அரசியல் களங்களில் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டுவதோ அல்லது நீங்கள் இதை செய்ய தவறுகள் என்று சொல்வதோ அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அது 7 பேருடைய விடுதலையாக இருக்கலாம், இன்னும் பல காவிரி பிரச்சனையாக இருக்கலாம். அதிமுக அரசு கொண்டு வந்த பல விஷயங்களை திமுக ஆதரித்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய நேரத்தில், ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் எந்த இடத்திலும் நாங்கள் விலகிச் சென்றது கிடையாது. தமிழக நலன்கள் என்று ஒரு பார்வையைத்தான் பார்த்திருக்கிறோம். அதற்காக விமர்சனமே அற்ற வகையில் செயல்பட முடியாது, அது சாத்தியமே அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு அரசியல் கட்சி தொடர்பாகவும் அதற்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய கட்சி எந்த நேரத்திலான விமர்சனங்கள் தான் எல்லாம் இல்ல. இப்போ சொல்கிறேன், அதாவது அரசியல் நேர் எதிர் நிக்கிறதுங்கிறது முக்கியம் தான். இன்னைக்கு சொல்றேன், ஜல்லிக்கட்டு ஏன் இந்த விமர்சனங்களை வைக்கிறோம் என்று சொன்னால், இதையெல்லாம் செய்திருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்கலாம், இதை இன்னும் அழுத்தம் கொடுத்திருந்திருக்கலாம், இன்னும் வலிமையாக செயல்பட்டு இருக்கலாம் என்று சொல்வது என்பது இந்த முயற்சியை நீர்த்து போக செய்வதாகாது. இன்னும் நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும், இன்னும் நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அது பிரதான எதிர்க்கட்சிக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றாவிட்டால் தான் அது தவறு. சரி, ஒரு புரிதலுக்காக நான் கேட்கிறேன். இப்ப இங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடி போராட்டம் நடத்துறாங்க. திரு ஆவடிக்குமார் சொல்றாரு, எந்த அரசியல் கட்சியும் இதுல குளிர்காய்ந்திடக்கூடாது, இளைஞர்களே போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிற அளவுல இதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அரசியல் மையப்பட்டவர்கள் தான், வெவ்வேறு கட்சியில இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த போராட்டம் நடத்துறாங்கிற அடிப்படையில பல கட்சி தலைவர்கள் அந்த இடங்களுக்கு போய் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தா இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெற்றிருக்கணும், வேற ஒரு தளத்தில் அதை புரிஞ்சுக்கலாம். இல்லை, அதாவது இந்த போராட்டம் என்பது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம், அவர்கள் உடனடியாக எந்த விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றி விட மாட்டார்கள். 3 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடக்கவில்லை. போன வருஷம் இது போன்ற விஷயம் நடந்ததா? இதற்கு முந்தைய விஷயம் நடந்ததா? அரசிடமிருந்து நியாயம் கிடைக்கும், நீதிமன்றத்திலிருந்து நியாயம் கிடைக்கும், தங்களுடைய பண்பாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு குறைந்தபட்ச நியாயம் தங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய அனைத்து நம்பிக்கைகளும் முறியடிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு மக்கள் வீதிக்கு வருகிறார்கள். இன்னொன்று, அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தில் எந்த போராட்டத்தையுமே நடத்தவில்லையா? திமுக நடத்தவில்லையா? ஸ்டாலின் அவர்கள் போய் அலங்காநல்லூரிலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி விட்டு வந்தாரே. அப்படி என்று சொன்னால் சஸ்டைனபிளா இருந்தது அந்த போராட்டம். அந்த போராட்டம் ஏற்படுத்திய உணர்வுகள் தான் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டமாக வெடித்திருக்கிறது. மக்கள் எப்படி தானாக வீதிக்கு வருவார்கள்? இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டில் மக்களுக்காக வென்றெடுக்கப்பட்ட அத்தனை உரிமைகளும், அது இடஒதுக்கீடாக இருக்கலாம், கல்வி உரிமையாக இருக்கலாம், பெண்கள் உரிமையாக இருக்கலாம், இதெல்லாம் அரசியல் கட்சிகள் இல்லாமல், அரசியல் கட்சிகளுடைய போராட்டங்கள் இல்லாமல், அவர்கள் உருவாக்கிய சட்டங்கள் இல்லாமல் தமிழகத்திற்கு வந்ததா? அரசியல் கட்சிகள் போராட்டங்களை வழிநடத்தும், அதற்கான உணர்வுகளை உருவாக்கும், அதற்கான களத்தை உருவாக்கும், மக்கள் ஒன்று திரள்வார்கள். நாளைக்கு இது ஆட்சி அதிகாரத்திலும் பிரதிபலிக்கும். ஆட்சியை மாற்றுவதிலோ ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்பதிலோ மக்கள் உணர்வுகள் செயல்படும். அப்படி பார்க்கிற போது அரசியல் மயப்படுத்தப்பட்டு தான் எல்லா போராட்டமும் நடக்க முடியும். தன்னெழுச்சியாக நடத்துறாங்க போராட்டம். எந்த தலைமையின் கீழ் அந்த போராட்டம் நடக்கல, அவங்களே ஒன்றிணைஞ்சாங்க, அவங்கள காவல்துறை அப்புறப்படுத்தி இருக்கிறது. இதுல அரசியல் கட்சிகள் வெளியில தள்ளி தான் நின்று இருக்கிறாங்க, எங்கேயுமே போல. இதை நீங்க ஆரோக்கியமா பாக்குறீங்களா, இல்ல இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெற்றிருக்கும் இவங்களுடைய ஆதரவு கிடைச்சிருந்தா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, இன்றைக்கு இந்த போராட்டத்தின் வெற்றி அல்லது இந்த போராட்டத்தின் நோக்கம் என்பது ஜல்லிக்கட்டு நடத்துவதோடு மட்டும் நிறுத்தலை. அடுத்து பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாத எல்லாவற்றையும் விட தமிழ்நாட்டில் காளைகளை மட்டுமல்லாமல் பசுக்களையும், நம்முடைய மண் சார்ந்த நம்முடைய மரபு ரீதியான நாட்டு காளைகளை, நாட்டு பசுக்களை இன்றைக்கு ஒழிப்பதற்கு இந்த பீட்டா நிறுவனம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது என்ற எண்ணம் மக்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்றைக்கி இதில் கலந்துக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஜல்லிக்கட்டில் ஆர்வம் உள்ளவங்களோ அல்லது ஜல்லிக்கட்டு காளை அடக்கிறவங்களோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் வேடிக்கை பார்க்குறவங்களோ கூட இல்லை. பொதுவாக தமிழ்நாட்டினுடைய நாட்டு மாடுகளுக்கு இன்றைக்கு பாதிப்பு வந்திருக்கிறது. அதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பீட்டா நிறுவனம் இதை செய்கிறது. இது சர்வதேச சதி அல்லது சர்வதேச நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக செய்கிறது என்ற எண்ணம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல விஷயம் நடந்திருக்கு சார். காவிரி பிரச்சனை நடந்திருக்கு, இன்னும் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் எல்லாமே அரசியல் கட்சிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக நிக்குதுன்னு சொல்லப்படுறதே அது ஒரு தோற்றம்.
விமர்சனங்களை வைக்க வேண்டிய நேரத்தில், எதிர்த்து போராட வேண்டிய நேரத்தில் போராடுகிறோம். தமிழக நலன்கள் என்று வருகிற போது எல்லா கட்சியினரும் ஒன்றாக அரசியல் கட்சின்னு ஒண்ணு தனியா இருக்க மாதிரியும் மக்கள்னு ஒண்ணு தனியா இருக்க மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதனால இவங்க எல்லாம் இந்த போராட்டத்தின் வழியாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கூட இந்த பிரச்சனையை ஏதோ ஒரு 10 பேர் வேணுன்றாங்க, 10 பேர் வேண்டான்றாங்கன்ற அளவில் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. இனி அப்படிப்பட்ட நிலை இருக்காது. மத்திய அரசாங்கத்திற்கும் இது ஒரு எச்சரிக்கையை தரும், உச்சநீதிமன்றத்திற்கும் தன்னுடைய பார்வையில் ஒரு திருப்பத்தை இது தரும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய இயல்பு ரீதியான ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை கவனிக்க வேண்டும். இதை யாரோ சட்டத்தின் சந்த பொந்துகளில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மக்களுடைய உணர்வுகளையும் உச்சநீதிமன்றம் ஏற்க வேண்டிய ஒரு நிலைக்கு உருவாக்கும் என்பதால் இந்த போராட்டம் தேவையானது, அவசியமானது. ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசுடைய நிலைப்பாடு. அதனால தான் மக்கள் பக்கம் நீங்க நிக்கிறீங்க. மக்களுக்கான ஆதரவையும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு வரீங்க. ஆனா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்படுறாங்க, அவங்க கைது செய்யப்படுறாங்க. இந்த நடவடிக்கைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையும் சட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதை தான் இன்றைக்கி செய்கிறாங்க. அதில் ஒரு அரசாங்கம் சட்டத்துக்கு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அனுமதிக்க முடியாது. அதை தான் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல், ரேக்லா போன்ற பாரம்பரியமான விளையாட்டுக்களை நடத்த வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தின் விருப்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளின் விருப்பம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம், இந்திய அரசமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதனுடைய கடமைகளையும் பொறுப்புணர்ச்சியும் உணர்ந்து தான் செயல்பட முடியும். அந்த பொறுப்புணர்ச்சியோடு செய்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த சூழலில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களை உருவாக்கி அந்த அசம்பாவிதங்களை வைத்து இந்த ஜல்லிக்கட்டு வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த பீட்டா நிறுவனத்திலிருந்து அந்த வழக்கு தொடுத்தவர்கள் அத்தனை பேரும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசாங்கம் இதை கவனக்குறைவாக கையாண்டால் இது ஒரு நிரந்தர பாதிப்புக்கு உருவாக்கிவிடக்கூடும். அதற்கான சூழல்கள் கடந்த காலங்களில் கொட்டும் பணியில 21 மணி நேரம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அது அரசாங்கம் அதை கவனத்தோடு இருந்ததால் தான், போலீஸ் நடவடிக்கை எடுத்ததுனால தான் எந்த அசம்பாவிதம் நடக்காம, விசமிகள் அதில் நுழையாம இன்றைக்கு உரிமை போராட்டம் நடத்துகின்றவர்கள் மட்டும் அங்கே கட்டுப்பாட்டோடு இருக்கிற சூழல் வந்தது. இல்லை, இதுல பீட்டா நிறுவனத்தில் அப்சர்வேஷனுக்கு பிறகு ஏன் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்படுறாங்கன்னா, அவங்க 1 மணி நேரம் அமைதியாக போராட்டம் நடத்தியவர்களை ஏன் அப்புறப்படுத்தல? உங்க புரிதல் தான் எனக்கு புரியல. என்னன்னா 21 மணி நேரம் ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு நேரம் தொடர்ந்து இருக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு இடத்துல குழுமி இருக்கிற ஜனங்களை அவங்கள தொடர்ந்து இருந்தால் அடுத்து என்ன ஆகும்? அவங்க இன்னும் போதுமான அவங்களுக்கு சாப்பாடு மற்ற எதுவுமே இல்லாமல் ஒரு போராட்ட காலத்தில் அவங்க உறுதியோடு இருக்கிறாங்க. அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அந்த உணர்வுகள் நியாயமானதாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகளை அவங்க எதிர்கொள்ளணும்ல. அதை அரசாங்கம் வேடிக்கை பார்க்க முடியாது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழக காவல்துறை மிக கடுமையாக அவர்களை நடத்தி கொண்டிருப்பது இப்போது கூட இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப லத்தி சார்ஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கடுமையாக மக்களை தாக்கி இருக்கிறார்கள். சட்டத்திற்கு உட்பட்ட எதிர்ப்புகளை, போராட்டங்களை தெரிவிப்பதற்கு மக்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர்கள் நாங்கள் இப்படி தான் நீங்கள் மேன் ஹேண்டில் செய்வோம் அல்லது இப்படித்தான் கடுமையாக நடத்துவோம் என்று சொல்வதன் மூலமாக தமிழக அரசிற்கு இந்த விஷயத்தில், இந்த போராட்டத்தில் ஒரு அனுதாபம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் உங்களால் சட்ட ரீதியாக மத்தியில் தான் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்க முடியவில்லை. மக்கள் இப்பொழுது ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற போது அவர்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் எதற்காக வலுக்கட்டாயமாக அவர்கள் நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள்? அவர்கள் ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டார்களா? கல்வீச்சில் ஈடுபட்டார்களா? பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்களா? பேருந்துகளை எரித்தார்களா? என்ன செய்தார்கள் அவர்கள்? அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை செய்யறோம். கடந்த காலங்களில் இதுபோன்று பல விஷயங்களில் அசம்பாவிதங்கள் நடந்தபோது கைகட்டி வேடிக்கை பார்த்தவர்கள் தான் தமிழக காவல்துறையினர். தமிழக முதல்வர் அவர்களுடைய மறைந்த முதல்வர்களுடைய வழக்கு அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட போது எவ்வளவு பெரிய வன்முறை சூழல் தமிழ்நாட்டில் நிலவியது என்பதையும், அப்பொழுது எப்படி கைகட்டி வேடிக்கை பார்த்தார்கள் என்பதையும் நாம் நேரடியாக பார்த்தோம். நேற்று ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கவில்லை. மக்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை அமைதியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அவர்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் துன்புறுத்த வேண்டும்? இன்னொன்று, ஆந்திராவில்
முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தொகுதியிலேயே அங்கே ஜல்லிக்கட்டு நடக்கிறது. அங்கு எந்த விதமான காவல்துறையோ அல்லது எந்த விதமான விஷயமோ இல்லை. மக்கள் அது தங்களுடைய பண்பாட்டு உரிமை என்று நினைக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்தில் விஷமிகள் உள்ளே வந்து விடுவார்கள், அசம்பாவிதம் நடந்துவிடும் என்றெல்லாம் மக்களை துன்புறுத்துவது தவறு. விஷமிகள் யாராவது செய்திருந்தால் அதை நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். இன்னொன்று, ஆந்திராவில் யார் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆந்திராவில் யார் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, போதுமான பாதுகாப்பையும் அவங்க கொடுத்தாங்க. இல்லை, இதை அரசியல்படுத்த வேண்டாம்னு நினச்சேன். மனுஷபுத்திரம் விரும்ப சொல்ல அதை நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் வந்தது 2009. இது ஒரு விளையாட்டாகவோ கலாச்சார நிகழ்வாக இருந்ததை ஒரு சட்டம் போட்டு சட்டத்தின் பிடியில் கொண்டு போய் நிறுத்தந்து நீதிமன்றத்துக்கு போக வழி. அதுல நிபந்தனைகள் வைத்தது, பணம் கட்டுறது. நான் முடிச்சிடறேங்க. அந்த சட்டம் தமிழ்நாட்டு சட்டம் உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் போட்ட சட்டத்தை ரத்து பண்ணதுனாலதான் அந்த பிரச்சனை வந்தது. ஒரு சட்டம் ரத்து செய்யப்பட்டு புரிந்து கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இந்தியா முழுவதும் தானே தடை விதிச்சிருக்கு. ஆந்திராவில் இது மாதிரியான தமிழகத்தில் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது காவல்துறை தரப்பில். தமிழ்நாட்டில் போடப்பட்ட சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதற்கு மறுசீராய்வு மனு போட்டது. அந்த மறுசீராய்வு கூட பரிசீலனை செய்ய மாட்டோம் நிராகரிச்சிருக்கு. ஆக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உறுதியான உத்தரவு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த உத்தரவு. தமிழ்நாடு போட்ட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி பொருத்தமா இருக்கும்? உச்சநீதிமன்ற உத்தரவு தானே. நீங்க ரெண்டு வழக்கையும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. மிருகவதை சட்டம் 1960 படி ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் 2009 உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டு சட்டம். அந்த சட்டத்தை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் வைத்த கோரிக்கையை கூட உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அந்த சட்டமே செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. பதில் சொன்ன தமிழக அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை நீதிமன்றத்தில் பலப்படுத்துவதற்கு அதிமுக அரசு எந்த விஷயமே செய்யவில்லை. அதனால் தான் அது தள்ளுபடியானது. அதற்கான நியாயமான ஒரு வாதத்தை அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன் திமுக அந்த சட்டத்தை கொண்டு வந்தது? ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர வேண்டும் என்பதில் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார். அதற்காக உச்ச நீதிமன்றத்தை இணங்க செய்தார். 77 விதிமுறைகள் அவற்றை உருவாக்கி ஜல்லிக்கட்டை நடத்தினோம். செய்திக்கு ரொம்ப நேரம் என்ன வந்தாலும் சரி திமுக நடந்துச்சு சார். இவங்களால நடத்த முடியல. தடை வந்ததே இவங்களால தான். அதுதான் உண்மை. மிருகவதை தட்டத்தில் சேர்த்த காலத்தில் எல்லா காலத்திலும் கவனம் செலுத்த அப்பவே தடுத்திருந்தார். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.